ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி பத்தி டீடைல்டா உங்களுக்கு நான் சொல்ல போறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ நம்ம த்ரோன் அகாடமில ஃப்ரீ எக்கனாமிக் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிளாஸஸ் முடிச்சாச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 9th கிளாஸஸ் சரக்கு மற்றும் சேவை வரி கொடுக்குறோம் நான் உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த கிளாஸை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நான் புதிய தொழில்நுட்பத்தை கையாண்டிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லலாங்க. என்ன சார் சொல்றீங்க, புதிய தொழில்நுட்பமா? இனி வந்து பார்த்தீங்கன்னா, வளன்னு பாயிண்ட்ஸா நீங்க எழுத வேண்டியதில்ல. ஒரு படம் பார்க்குறீங்க, அதிலே எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கிற மாதிரி என்னால என்ன பண்ண முடியுமோ ஒரு 8 பேஜுக்குள்ள ஜிஎஸ்டி அ 1 அதான் ஜிஎஸ்டி 2017ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டு, அதுக்கப்புறம் 2.0 ஜிஎஸ்டி இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல போறேன்றத தெளிவா சொல்லிட்டேங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்களுக்கு எல்லாருக்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் தரேன். பிளேலிஸ்ட் லிங்க். அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ரெகுலரா வரும். நீங்களும் வாட்ச் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்துட்டு எக்ஸாம் போகும்போது பயம் இல்லாம எக்கனாமிக்ஸ் தான் பயம் இல்லாம போலான்றத சொல்லிடலாங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டோரி பேசிஸா சொல்றேன். ஃபேக்ட்ஸ் பேசிஸா சொல்றேன். அப்ப ஜிஎஸ்டிய அப்படியே என்ன பண்றேன், வீடியோ பார்க்கும்போதே உங்க மூளையில பதிவு வச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடுறேன் பாருங்க. சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்தியாவுல பலவிதமான வரிகள் இருந்துச்சுங்க. எக்கச்சக்கமான வரி. இத இங்கே குடுத்துருக்கேன் பாருங்க. கலால் வரி, வணிக வரி, அதுக்கப்புறம் மதிப்பு கூட்டு வரி, வேட்ன்னு சொல்லக்கூடியது, விளம்பர வரி, பொழுதுபோக்கு வரி, நுழைவு வரி, ஆடம்பர வரி, கொள்முதல் வரி, மத்திய விற்பனை வரி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வரிகள் இருந்துச்சு. ஸோ இந்த வரிகள் எல்லாத்தையுமே ஒன்றிணைத்து பொதுவாக ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்கப்பா. ஸோ அப்ப என்ன பண்ணேன்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து மறைமுக வரிகள், இந்த இடத்துல டைரக்ட் டாக்ஸ் கிடையாதுங்க. என்ன டாக்ஸ்? இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாத்தையுமே ஒண்ணா ஆக்கி ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது. அப்ப ஜிஎஸ்டி என்பது ஒரு மறைமுக வரி. இப்ப ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு லைன்ல தெரிஞ்சுக்கங்க போலாம். அனைத்து மறைமுக வரிகளுக்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட ஒரே வரினா ஜிஎஸ்டி. அப்ப ஜிஎஸ்டி என்பது ஒரு மறைமுக வரி அப்படின்றது தான் ஒரு இன்ட்ரோடக்ஷன். அதுதான் இந்த பிக்சர்ல காமிச்சிருப்பேன். எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்றத சொல்லிடுறேன் கேட்டுங்க. அம் இப்போ வேட் என்பது மறைமுக வரியா, நேர்முக வரியான்னு கேட்பாங்க. விளம்பர வரி என்பது நேர்முக வரியா, மறைமுக வரியான்னு கேட்பாங்க. அப்ப ஆனா நமக்கு இப்ப என்ன இருந்துச்சு? மறைமுக வரி அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிடுச்சுங்க. சரி, ஓகே. இதுதான் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாறாக சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வரப்பட்டது. தட் மீன் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது. பாராளுமன்றத்தில் 2017 மார்ச் 29ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1. ஓகேங்களா? 2017 ஜூலைல என்ன ஆயிடுச்சுன்னா, நடைமுறைக்கு வந்துச்சு. அப்போதைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அருண் ஜேட்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதை தொடங்கி வைத்தார். ஜிஎஸ்டி அமல்படுத்தப்படும்னு சொல்லிட்டு. அப்போ மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களால் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு விதிக்கப்படும் அனைத்து மறைமுக வரிகளை மாற்றுவதை நோக்கமாக கொண்டதுதான் இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரியானது பல படிநிலைகளில் இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டும் போதும் விதிக்கப்பட்டது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, வெறும் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டது. இதன் குறிக்கோள் பாருங்க, ஒரு நாடு ஒரு வரி. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன பண்றேன், சைட்ல எழுதிக்கிறேன். இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்புறேன், பாத்துக்கங்க. அடுத்தது. சரிங்க சார். பாராளுமன்றத்தில ஜிஎஸ்டி ஏற்றப்பட்டது சொன்னாங்க. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா, 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2016. 2017 குடுத்திருப்பாங்க. ஆனா என்ன பண்ணுது, 2016 சரத்து 269 ஏவில் சேர்க்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த சரத்தில் சேர்க்கப்பட்டது? அப்ப ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு அங்கீகாரத்தில சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப சார், உலகிலேயே முதல்ல ஜிஎஸ்டியை அறிமுகம் செய்த நாடு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இருக்குங்க. பிரான்ஸ் நாடு. நம்ம திட்டங்கள் பார்த்திருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? இந்த மோனட் திட்டம் அப்படின்ற விஷயத்த கொண்டு வந்தது யாரு? பிரான்ஸ் தான். அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியை அறிமுகம் செய்த முதல் நாடு வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் நாடு. சரி, நம்ம ஜிஎஸ்டி எங்கிருந்து பெற்றோம் பார்த்தீங்கன்னா, கனடா அப்படின்ற நாட்டுல இருந்து பெற்றோங்க. கனடா. அப்போ ஜிஎஸ்டி மாதிரி இந்தியாவின் ஜிஎஸ்டி மாதிரி எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா, கனடா என்ற நாட்டிலிருந்து பெறப்பட்டது. அப்ப இந்த ஒரு பத்தியில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அப்ப வரிகள்னா மறைமுக வரிகள்ல ஜிஎஸ்டி இருக்கு. பாராளுமன்றத்தில 2017ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டு, ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்களா? ஒரு நாடு ஒரு வரி. ஓகேங்களா? 101வது சட்ட திருத்தம் 2016 படி சரத்து 269 ஏவில் சேர்க்கப்பட்டது. அறிமுகம் செய்த முதல் நாடு 1954ஆம் ஆண்டு பிரான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. இந்த இயரையும் எழுதி வச்சுக்கங்க. ஓகேங்க. இப்போ ஜிஎஸ்டி நடைமுறையில் உள்ள சில நாடுகள் இருக்குங்க. இந்தியா, கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, பிரேசில் இந்த நாடுகள்ல இருக்கிறது. சரிங்க சார். ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவர் யாருன்னு பாருங்கப்பா.
நிதி அமைச்சர். எப்போதுமே யார் இருப்பாங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவரா இருப்பாங்க. ஜிஎஸ்டி இந்தியாவில் செயல்படுத்த அறிவுரை வழங்கிய குழு கண்டிப்பா கேட்பாங்க. விஜய் கேல்கர் குழு. இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆ ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம செயல்படுத்தணும்னா, கண்டிப்பா ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போடுவாங்க. அப்ப இந்த இடத்துல ஜிஎஸ்டி அறிமுகம் செய்த குழு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவர், நிதியமைச்சர் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? ஃபினான்ஸ் மினிஸ்டர் நினைச்சிருப்பாங்க. ஜஸ்ட் பிரைம் மினிஸ்டர் நினைச்சிருப்பாங்க. கிடையவே கிடையாது. அவர் வந்து நிதி ஆயோக்கும், திட்டக்குழுவிற்கும் தான் இவரா இருந்திருப்பாரு. பிரைம் மினிஸ்டரா. ஆனா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிதி அமைச்சர் தான் இருக்காரு. ஜிஎஸ்டி 2017ஆம் ஆண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அமல்படுத்திய முதல் மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா வகுப்பு. இத மட்டும் அடிச்சுக்கங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம் மாநிலம். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அமல்படுத்தினாங்க. சரிங்க சார். கடைசி மாநிலம் ஜிஎஸ்டியை அமல்படுத்திய கடைசி மாநிலம் தமிழ்நாடு 28வது மாநிலமா? ஓகே. நாங்களும் என்ன பண்ணிக்கிறோம்? அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கினாங்கப்பா. அப்போ ஜிஎஸ்டி என்பது பண்டங்கள் அல்லது பணிகள் வாங்கும்போது விதிக்கப்படும் மறைமுக வரி. இத நீங்க மறக்கக்கூடாது. வரி ஆகும். எக்ஸாம்ல கேட்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட். சரி லாஸ். என்னென்ன விதிகள் சேர்க்கப்பட்டது? எந்தெந்த விதிகள் நீக்கப்பட்டது? எப்படியெல்லாம் இத ஏற்றலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு குடுக்குறேங்க. சரிங்களா? என்னெல்லாம் அவுட் சோர்ஸ்ன்னு சொல்லிடுவேன். மேபி இதுலருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்க. 269 சேர்க்கப்பட்டதுன்னா, விதி 268 நீக்கப்பட்டது. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஜிஎஸ்டி தொடர்பாக ராஜ்யசபாவில் 2/3 மெஜாரிட்டில தீர்மானம் நிறைவேற்றினால், மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி தொடர்பாக புதிய விதிகளை இயற்ற முடியும் அப்படின்னு கூறும் விதி வந்து பார்த்தீங்கன்னா, 249. இந்த இடத்துல இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க. நெருக்கடி நிலையின் போது ஜிஎஸ்டி தொடர்பாக மாற்றங்களை கொண்டு வருவதற்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. விதி 250. அடுத்தது. இந்திய மாநிலங்களுக்கு இடையேயான வர்த்தகம் ஜிஎஸ்டி தொடர்பான விதிகளை இயற்றுவதற்கு இங்க பாருங்க. இந்திய மாநிலங்களுக்கு இடையேயான வர்த்தகம் தொடர்பான விதிகளை இயற்றுவதற்கு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. விதி 269. அப்போ விதி 268 இருந்து சேவை வரியானது நீக்கப்பட்டு, விதி 269 இன் கீழ் ஜிஎஸ்டியாக கொண்டு வரப்பட்டது. அப்போ ஜிஎஸ்டி வந்து 269 வின் கீழ் உள்ளது. இத மறக்கக்கூடாது. கிளியரா பாருங்க உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கேள்விகள்ல ஒன்றா இருக்கு. அப்ப ஜிஎஸ்டி கீழ் பல வரிகள் என்ன ஆயிடுச்சு? ஒன்றிணைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அங்கேயே நம்ம பார்த்துட்டோம். ஆனா இப்ப ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் 2017லேருந்து எவ்வளவு வந்துச்சுன்னா 3 வகைகளா இருந்துச்சு. இதான் நான் சொன்னேன்ல பிக்சர் பிரசன்டேஷன் குடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு. இத நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாங்க. டிஃபரன்ஸ் பாருங்க. ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன்னு ஸ்டேட் ஜிஎஸ்டி. தேர்ட் வந்து ஐஜிஎஸ்டி. ஓகேங்களா? இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு ஜிஎஸ்டி இருக்கு. அதான் யூடிஜிஎஸ்டி. அது என்ன சார் யூடிஜிஎஸ்டினா? யூனியன் டெரிட்டரி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஓகேங்களா? இதுதான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிஜிஎஸ்டியை பத்தி பார்க்கலாம். மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி. அதுக்கப்புறம் மாநில சரக்கு வரி பார்க்கலாம். ஒருங்கிணைந்த சரக்கு வரியும் பார்க்கலாம். மாநிலத்திற்குள்ளே நடைபெறும் விற்பனையில் விதிக்கப்படும் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, இது யாரால் வசூலிக்கப்படும் பாத்தீங்கன்னா, சிஜிஎஸ்டிய மத்திய அரசால் வசூலிக்கப்படும். இங்க கொடுத்துருங்க பாருங்க. மாநிலத்திற்குள்ள தான் நடக்குது அந்த விற்பனை. ஆனா இந்த வரி யார் விதிக்கிறாங்க? மத்திய அரசு விதிச்சு வசூல் பண்ணிக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்ப இந்த இடத்துல சிஜிஎஸ்டினா மத்திய அரசு. இங்க கொடுத்துருங்க பிக்சர்ல தமிழ்நாடு. ஓகேங்களா? இப்ப பாருங்களேன். மாநிலத்திற்கு இதுவும் எஸ்ஜிஎஸ்டி வந்து மாநிலத்திற்குள்ள தான் நடைபெறும் விற்பனையில் மாநில அரசால் வசூலிக்கப்படுவதாகும். இப்ப பாருங்களேன். இது என்ன சார் ட்விஸ்ட்? அப்போ ஒரு பொருளுக்கு மத்திய அரசும் வரி விதிக்கும். மாநில அரசும் வரி விதிக்கும். அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல தமிழ்நாடு அரசால் வசூலிக்கப்படும். இந்த இடம் சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த இடம் ஸ்டேட் கவர்மெண்ட். இப்ப ட்விஸ்ட் பாருங்களேன். இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வந்து மாநில அரசுகளுக்கு இடையேயான விற்பனை மத்திய அரசால் வசூலிக்கப்படுவதாகும். அப்ப இந்த இடத்துல மகாராஷ்டிராவிலிருந்து தமிழ்நாடுக்கு ஒரு பொருள் வருது. எங்கிருந்து வருது? மகாராஷ்டிராவிலிருந்து. அப்போ இந்த வரியை வந்து பாத்தீங்கன்னா, மத்திய அரசால் வசூலிக்கப்படும். வரி விதிக்கப்பட்டு அவங்க தான் வசூல் பண்ணி அதை வச்சுப்பாங்க. கடைசியா என்ன பண்ணிடுவாங்க? நமக்கு குடுத்துருவாங்க. அப்ப யார் யார் எங்கெங்க வசூல் பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கணும் பாருங்க. அப்ப வரி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பொருளுக்கு 3 விதமான வரிகள் இருக்கிறது. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. இதுல எஸ்ஜிஎஸ்டி மட்டும் தான் மாநில அரசால் வசூலிக்கப்படும். அப்ப சிஜிஎஸ்டியும், ஐஜிஎஸ்டியும் மத்திய அரசால் வசூலிக்கப்படும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இது பாயிண்டா நான் குடுக்கறத விட உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்? பிக்சர் பிரசன்டேஷனா குடுத்துட்டேன். எளிமையா புரியிற மாதிரி. சரிங்களா? இத நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கங்க. அடுத்ததுங்க. அது என்ன சார் யூடிஜிஎஸ்டி? நான் சொன்னேன் பார்த்தீங்களா? யூனியன் பிரதேச மற்றும் சரக்கு சேவை வரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க.
தனி சட்டமன்றம் இல்லாத சொந்த சட்டமன்றங்கள் கொண்ட யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த வரியை வசூலிக்க முடியும். புரியுதுங்களா? இங்கேயே குடுத்தாச்சு பாருங்க. அப்போ தனி சட்டமன்றம் இல்லாதவை லடாக், சண்டிகர், அந்தமான் நிக்கோபார் கிடையாது. ஆனா இருக்கிறது யாருன்னா, டெல்லி, பாண்டிச்சேரி இருக்கிறது. இவங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வசூலிக்கலாம் அந்த வரிய. இந்த வரி எதற்கு சமம்னா, எஸ்ஜிஎஸ்டிக்கு சமம். இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். பிக்சர் ரெப்ரசன்டேஷன் தான். புதுசா உள்ள போய் படிக்க தேவையில்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இந்த வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா, பகிர்ந்தளிக்கப்படும். யார் யாருக்கு? மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா, யூனியன் பிரதேச நிர்வாகத்திற்கு இடையே என்ன பண்ணுவாங்க? பகிர்ந்தளிப்பாங்க. அந்த வரி வருவாயை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. அந்த வருவாய பகிர்ந்து குடுத்துருவாங்க. ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசின் பொறுப்பு தான் இந்த யுஜிஎஸ்டி இருக்கு. வசூலிக்கிறது எல்லாமே யாருடைய வேலை? மத்திய அரசு. ஆனா யார்கிட்ட குடுக்கணும்? யூனியன் பிரதேச நிர்வாகத்திற்கு குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் யுடிஜிஎஸ்டி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 3 வகைகள் இருந்தாலும் 4வதா ஒரு வகை வந்து பார்த்தீங்கன்னா, யுடிஜிஎஸ்டி இருக்கிறது யூனியன் பிரதேசங்கள். அதுவும் முக்கியமா தனி சட்டமன்றம் இல்லாத, சொந்த சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்களுக்கு மட்டும் தான் இது என்ன ஆகும்? பொருந்தும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்ததுங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய கூட்டம் நடத்தப்படும். சரக்கு மற்றும் சேவை வரி ஆணையத்து கவுன்சில் சரத்து கேட்டிருப்பாங்கப்பா எக்ஸாம்ல. 279A இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இங்க எழுதிட்டேன். அப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலோட சரத்த பத்தி கேட்பாங்க. 279A அப்படின்றாங்க. சரிங்க சார். உறுப்பினர்கள் தலைவர் எப்பவுமே யாரு சொல்லியிருக்கேன்? மத்திய நிதி அமைச்சர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய வருவாய் நிதி பொறுப்பாளரும் இருப்பாங்க. மாநிலத்தின் நிதி அல்லது வரி விதிப்பிற்கு பொறுப்பான அமைச்சர்கள் அல்லது ஒவ்வொரு மாநில அரசாங்கத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட மற்ற அமைச்சர்கள் இருப்பாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலின் உறுப்பினர்கள் தங்களில் ஒருவரை துணைத் தலைவராக தேர்ந்தெடுப்பார். அப்ப ஜிஎஸ்டி கவுன்சில்ல துணைத் தலைவர் இருப்பாங்கன்னா இருப்பாங்க. யார் செலக்ட் பண்ணுவாங்க? தங்கள்ல ஒருத்தர் என்ன பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா, தேர்ந்தெடுத்து வச்சுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப துணைத் தலைவர் உறுப்பினர்களில் ஒருவர் தான் இருப்பாரு. புதுசா வந்து நியமிக்க மாட்டாங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. அவ்வளோதாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருந்தது. சரிங்க சார். ஜிஎஸ்டி வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க எழுதுறேன் பாருங்க. 0%, 5%, 12%, 18%, 28%. ஒரு 5% ஜிஎஸ்டி இருந்துச்சுங்க. சரிங்களா? அது அப்படியே வச்சுக்கங்க. ஜிஎஸ்டியில் சேர்க்கப்படாத முக்கிய வரிகள் இருக்குங்க. முக்கிய வரிகள். இந்த பாருங்களா, எரிபொருள் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆற்றல் சேர்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. மது சேர்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. சொத்து பரிவர்த்தனை இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி இல்ல. மின்சாரம் சேர்க்கப்படல. சுங்க வரி சேர்க்கப்படல. ரியல் எஸ்டேட் மற்றும் சேவைகள் இதெல்லாம் என்ன பண்ணல? ஜிஎஸ்டிக்குள்ள சேர்க்கப்படாத இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? சரி. ஜிஎஸ்டி நன்மைகள் பார்த்துட்டு வந்து அதெல்லாம் இப்ப இருக்கா இல்லையான்றத பார்த்துடலாம். ஜிஎஸ்டி உடைய நன்மைகள் எக்கச்சக்கமான வரி இருந்துச்சு. இந்த பாருங்களேன் 17 வெவ்வேறு வரிகள் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்றா சேர்க்கப்பட்டு ஒருங்கிணைந்த வரியாக ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாமா பாருங்க. அந்த டாக்ஸ கொண்டு வந்துட்டாங்க. அப்போ 17 வெவ்வேறு வரிகளையும் 13 செஸ் வரிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு வரியா ஆயிடுச்சு. அப்போ வரிகளின் அடுக்கு நீக்கம் செய்யப்பட்டது. அடுக்கடுக்கா வரக்கூடிய வரிகள் நீக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவான விகிதங்கள் நடைமுறைகளுடன் தேசிய சந்தையை உருவாக்கியது. ஒற்றை தேசிய சந்தையை உருவாக்கியது. எல்லாருக்கும் புரியிற மாரி இருந்துச்சு. எளிமையான இயக்கமா இருந்துச்சு பாருங்க. இணக்கமா அப்படின்னா என்ன சார் எளிமையான இணக்கம்னா, வெளிப்படைத்தன்மை. ஏன்னா டிஜிட்டல் இவ்வளவுதான் வரி போடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒவ்வொரு பில்லையும் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு குடுத்துட்டாங்க. பொருளாதாரம் ஒருங்கிணைக்கப்பட்டது. வசூலிக்கப்பட்ட வரி டைரக்ட்டா என்ன ஆயிடுச்சு? ஸ்டேட்க்கும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இணைய வசதி எளிமைப்படுத்தப்பட்டது ஜிஎஸ்டில. இதன் மூலியமாக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது. ஏன்னா சார் நான் உங்ககிட்ட வசூல் பண்ண வரி என்ன பண்ணிடுறேன்? உங்களுக்கே நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஜிஎஸ்டி ஒருத்தரு 20,000 கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். 2,000 கட்டுறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல ரூ. 300 ஜிஎஸ்டி யாருக்கு போயிடும்? அவருக்கே போயிடுங்க. அப்போ அவர் எவ்வளவு தான் ஜிஎஸ்டி கட்டியிருக்காரு? பதி அ ரூ. 1,700 தான் ஜிஎஸ்டி கட்டியிருக்கான்றாங்க. அப்பதான் ஜிஎஸ்டியோட நன்மைகள் தெரிய ஆரம்பிக்குது. முக்கியமா 2ஆம் நிலைத்துறையை ஊக்குவிக்கிறாங்க. தொழில்துறை இருக்கு பார்த்தீங்களா? அத இன்கிரீஸ் பண்றாங்க. ஊழல குறைக்கிறாங்க. ஏன்னா நீங்க பல படியான வரிகள் இருக்குன்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் ஒரு பொருள புரொடியூஸ் பண்றப்பவே எக்கச்சக்கமான வரி போடுறாங்க. அதெல்லாம் குறைச்சுட்டு நான் ஜிஎஸ்டி மட்டும் போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்க குடுத்துருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிக்சர் ரெப்ரசன்டேஷன்ல குடுத்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு எளிமையா புரியக்கூடிய விதத்துல நான் குடுத்துருக்கேன். பார்த்து வச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டுங்க. ஜிஎஸ்டி 2.0. நான் வந்து பார்த்தீங்கன்னா, 5 விதமான வரிகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, வெறும் 3 விதமான வரிகள் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா, வரிகள் ரொம்ப கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, 5%, 18%, 40% அவ்வளோதான் இருக்கு. அங்கேயே குடுத்துருவாங்க பாருங்க. அத்தியாவசிய பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5%ம்
முக்கியமான பொருட்களுக்கு 18%, லக்ஸரி அண்ட் அந்த போதைப் பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% வரி விதிச்சுட்டாங்க. இப்போ நமக்கு ஜிஎஸ்டி 2.0 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்ப சார் இது கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரிங்க 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்கிறது. எங்கன்னா செப்டம்பர் 3, 2025. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 56வது. அப்பதான் பேசுறாரு. நம்ம நரேந்திர மோடி புதுடில்லியில பேசுறாங்க. 79வது சுதந்திர தினத்துல இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி 2.0 எடுத்துன்னு வர போறேன். இந்தியாவின் நீண்ட கால வளர்ச்சியை இது என்ன பண்ண போகுது? வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. அப்ப ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களாக 12%, 18% வரி அடுக்குகளை நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 12, 18 போயிடுச்சுன்னா 28 போயிடுச்சுன்னா எத்தனை சதவீதம் வருதுன்னா 5ம் 18% வரி அடுக்குகள் இணைந்து தீங்கு விளைவிக்கும் பொருட்களுக்கு 40% வரி அடுக்கை அறிமுகப்படுத்தியது. இது கொஸ்டின் பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5%, 18%, 40% தான் இருக்கிறது. அப்ப புகையிலை பொருட்கள் ஜிஎஸ்டி விகித மாற்றத்தை தவிர மற்ற ஜிஎஸ்டி மாற்றங்கள் செப்டம்பர் 22, 2025 முதல் அமலுக்கு வருகிறது. அப்ப அமலுக்கு வந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 22. ஓகேங்க. இதை மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுங்கன்னா போதுமானது. 8 ஆண்டுகளாக என்ன ஆயிடுச்சுன்னா ஜிஎஸ்டி அமல்படுத்தி இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மறைமுக வரி கட்டமைச்சிட்டாங்க சொல்லலாம். இப்போ 2 வரி விகிதங்கள் தான் இருக்கு. பாருங்க கொடுத்துருக்கேன். 5%, 12%, 18%, 28%, 0% இருந்துச்சு. இப்போ வெறும் 5, 18% தான் இருக்கு. ஜிஎஸ்டி 2 விகிதங்களாக மாற்றப்பட்டது. புகையிலை பொருட்களுக்கு மட்டும் தான் என்ன பண்ணிருக்கேன் 40% கொடுத்துருக்கேன் அப்படின்றது இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்துடலாமா நம்ம ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள்ல வீட்டு அத்தியாவசிய பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா? சோப்புகள், பற்பசை, ரொட்டிகள் இதுக்கு எல்லாமே 5% அல்லது 0 ஜீரோவும் ஆட் பண்ணிப்பாங்க. உயிர்காக்கும் மருந்துகள் இருக்காங்க பார்த்தீங்களா? இது 12%ல இருந்து 5% குறைச்சிட்டாங்க. நான் குறைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிட்டாங்க சுகாதாரத்துக்கு எல்லாமே. இதே நடுத்தர வர்க்கத்தினர் இருக்காங்க பார்த்தீங்களா? 28% இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர், டிவி, கார், ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாம் வாங்கணும்னு யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகுது? 28%லிருந்து 18% குறைக்கப்பட்டது. ஓகேங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். கடைசியா குடுத்துருக்கேன் பாருங்க. இந்த பிக்சர் பாருங்க கிளியரா இருக்கும். புகையிலை, பான் மசாலா, ஆடம்பர பொருட்களுக்கு 40% டாக்ஸ் போட்டாச்சு. அவ்வளவுதான். நீங்க அந்த பெரிய பெரிய பொருள்லாம் போனீங்கன்னா, உங்களுக்கு என்னது 40% வந்துரும். அட் தி சேம் டைம் லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்கு என்ன ஆகுது உங்களுக்கு? 40% டாக்ஸ்ன்றது இருக்கு. சரிங்க சார். விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு எவ்வளோ சார் குடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, பண்ணை இயந்திரங்கள், நீர்ப்பாசன உபகரணங்களுக்கு 5% தான் ஜிஎஸ்டி டாக்ஸ். நீங்க எங்கனா வாங்க போனீங்கன்னா, எங்களுக்கு வந்து 5% தான்றத நீங்க இதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? தெளிவா பேசலாம். இவ்வளோதான் எங்களுக்கு இருக்கு அப்படின்றது. ஆனா அத்தியாவசிய பொருட்களுக்கு என்ன ஆயிடுச்சு? 5லிருந்து 0 வரை வந்துருச்சு. ஓகேங்களா? இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதுதாங்க. ஆனா சார் ஜிஎஸ்டி கடந்து வந்த பாதை. இந்த பிக்சர் கிளியரா இருக்கான்னு ஒன் டைம் செக் பண்ணிக்கங்க. சார் ஜிஎஸ்டிய 2017ல மோடி கவர்ன்மெண்ட் தான் கொண்டு வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். அத நான் மறுக்க முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடியே விவாதங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ராஜீவ் காந்தி பீரியட்லயே. எப்பன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்ட்டா இயர் சொல்றேன் பாருங்க. 1986 ராஜீவ் காந்தி காலத்தில் புதிய வரி அமைப்பு என்ற கருத்துடன் ஜிஎஸ்டி யோசனை முதலில் முன்வைக்கப்பட்டது. 1986ல. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. 2000ஆம் ஆண்டு பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஜிஎஸ்டி வரியை தயாரிக்க செயற்குழுவை நியமித்தார். 2004 அப்படியே வராங்க. இந்த 2004ஆம் ஆண்டு ஒன் செகண்ட் பென் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. 2004ஆம் ஆண்டு பணிக்குழு தீர்மானம் இயற்றுறதுங்க. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, தற்போது வரி விதிப்பு அமைப்பை மேம்படுத்த சரக்கு மற்றும் சேவை வரியை செயல்படுத்த வேண்டும் என்று பணிக்குழு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அப்போ பணிக்குழு தீர்மானம் 2004. அப்படியே 2006 நிதி அமைச்சர் என்ன பண்றாருன்னா, ஏப்ரல் 1, 2010 முதல் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தலாம் என்று முன்மொழிந்துட்டார். ஓகே அறிமுகப்படுத்தலாம்னு சொல்லிட்டாரு. 2006ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். அப்போ 2007 அதிகாரம் அளிக்கும் குழு. இங்க 2 குழு பார்க்கிறோம். அதிகாரம் அளிக்கும் செயற்குழு என்ன சொல்றாங்கன்னா, மாநில நிதி அமைச்சர்களை கொண்ட அதிகாரம் அளிக்கும் செயற்குழுவானது ஒரு ஒருங்கிணைந்த பணிக்குழுவை அமைத்து மத்திய விற்பனை வரியை நீக்க முடிவு எடுக்கப்பட்டு விகிதங்கள் மாற்றப்பட்டது. 4% மற்றும் 3% குறைக்கப்பட்டது. இப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. இதுவும் ஃபெயிலியர் ஆகுது. அடுத்து 2008ஆம் ஆண்டு பாருங்களேன், இரட்டை முறை ஜிஎஸ்டி அமல்படுத்தலாம்னு சொல்றாங்க. ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி இது 2 மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஃபெயிலியர் ஆகுது. அங்கிருந்து 2010ல வராங்க. ஸோ வணிக வரிகளை கணினிமயமாக்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டதுங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, ஆனால் ஜிஎஸ்டி செயல்படுத்துவதால் ஒத்திவைக்கப்பட்டது. வணிக வரிகள் என்ன பண்ணலாம்? எல்லாத்துலயுமே பில்லிங் கவுண்டர் எல்லாமே என்ன பண்ணிடலாம்? டிஜிட்டலைஸ் ஆக்கிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
2011ஆம் ஆண்டு ஜிஎஸ்டியை செயல்படுத்த அரசியல் சாசன சட்ட திருத்தத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப 2012ஆம் ஆண்டு பாராளுமன்ற நிலைக்குழு, இதுதான் இம்பார்ட்டன்ட். பாராளுமன்ற நிலைக்குழு உட்பிரிவு என்ன சொல்றாங்கன்னா 279 காரணமாக நிறுத்திட்டாங்க. ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ அரசியல் சட்டத்துல இருந்தோம்னா 279 காரணமாக நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அதுதான் பாஸ் பண்ணிட்டாங்க. 2013ஆம் ஆண்டு நிலைக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. என்னங்க இதுதான் ஜிஎஸ்டி உடைய மொத்த அறிக்கைன்னு சொல்லிட்டு. இப்போ 2014ஆம் ஆண்டு நிதி அமைச்சர் என்ன பண்றாங்கன்னா மசோதாவை ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்துறார். ஓகேங்களா? அறிமுகப்படுத்தணும்னா 2013ஆம் ஆண்டு நிலைக்குழு வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் ஓகே அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2014ஆம் ஆண்டு நிதி அமைச்சர் மசோதாவை மீண்டும் அறிமுகம் செய்கிறார். ஆவர்த்தாவட்டம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல டவுன் பேக் என்னன்னா லோக்சபையில் நிறைவேறியது, ராஜ்யசபையில் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைவேற்றப்படவில்லை. ஏன் காரணம்னா பெட்ரோலுக்கு விலக்கு அளிக்கப்பட்டது. பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பெரிய விவாதமா வந்துச்சு. ஆனா 2016ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி சும்மா இருப்பாங்களா? ஏன்னா பிஜேபி கவர்மெண்ட் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜிஎஸ்டி மசோதா 2 அவைகளிலும் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதியில என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஜனாதிபதி. அவ்வளவுதாங்க. நைட்டு 12 மணிங்க. எப்போ? ஜூலை 1 2017 என்ன பண்றாங்கன்னா ஜிஎஸ்டி கூட்டமைப்பு செயலுக்கு வந்தது. ஜிஎஸ்டி கவுன்சில் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்கப்பா. இதுதாங்க ஜிஎஸ்டி கடந்து வந்த பாதை. நிறைய பேர் சொல்லலாம் என்னென்னமோ. ஆனா இதெல்லாம் ஃபர்ஸ்டே இனிஷியேட்டிவ் பண்ணி அப்படியே பொறுமையா எடுத்து வந்து இன்னைக்கு நம்ம பல விதமான வரிகள்ல இருந்து ஒரே வரி தான் நம்ம கட்டிட்டு இருக்கோம். அதான் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லலாமா? இல்லைன்னா எக்கச்சக்கமான மறைமுக வரியில மாட்டிட்டு என்ன பண்ணிருப்போம், புரியாத புதிரா இருந்திருக்கு. இப்போ ஜிஎஸ்டினா இவ்வளவுதான் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாவே புரிய ஆரம்பிச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா 5% இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, 18% தான் ஜிஎஸ்டி இருக்கிறது. லக்ஸரி அண்ட் புகையிலை பொருட்களுக்கு மட்டும் தான் 40% அப்படின்றது சொல்லியிருக்குங்க. ஓகே கைஸ், வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்தலாமா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும்? நம்ம ஜிஎஸ்டினா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம். ஜிஎஸ்டி சொல்லி முடிச்சிட்டு பிறகு ஜிஎஸ்டி பாராளுமன்றத்தில் எப்போ வந்துச்சு, நடைமுறைக்கு எப்போ வந்தது, எந்த ஆர்டிகல் மூலமா சேர்க்கப்பட்டது, அறிமுகம் செய்த முதல் நாடு, நம்ம கன்னட நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்றத வரைக்கும் சொல்லிட்டோம். குழு பத்தியும் சொல்லிட்டோம். அப்புறம் ஆர்டிகல்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஜிஎஸ்டியில் 3 வகைகள், அதுவும் பிக்சர் ரெப்ரஸன்டேஷன்ல நான் உங்களுக்கு கொடுத்தாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் யூஜிஎஸ்டி பத்தி தனியாவே சொல்லிட்டேன். அதனுடைய வகைகள் சொன்னேன், நிதி அமைச்சர்கள் சொல்லி முடிச்சிட்டேன். எதுக்கெல்லாம் விலக்களிக்கப்பட்ட சேர்க்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகள் சேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஒருங்க நன்மைகள் பத்தி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் 2.0 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 2.0 தாங்க இருக்கு. 5%, 18%, 40%. அதை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியாச்சுங்க. ஸோ கண்டிப்பா ஜிஎஸ்டிலேருந்து ஒரு கொஷின்ன்றது இருக்கவே இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்றத சொல்லிடுங்க. ஓகே கைஸ், நம்ம அசிஷன் சொல்ற மாதிரி தான் ஃபைனலாக சொல்ற, நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு, நல்லாவே படிங்க. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு எனி டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பா நம்ம கொடுப்போம். அட் த சேம் டைம் வீடியோவை முழுசா பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பா பதிவேற்றப்படும், அதையும் பார்த்து முடிச்சிருங்க. வேணா ஒரே முட்டுக்கா நீங்க எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா சப்ஜெக்டும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.